லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்றைக்கி வந்து ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி முருங்கீரையை வச்சு தாங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாங்க. முருங்கீரையை வந்து நான் நல்லா உருவி வச்சுருக்கேங்க. 2 கைப்பிடி அளவு முருங்கீரை எடுத்தால் போதுங்க. இப்போ தண்ணியில் போட்டு நல்லா அலசி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு தட்டில் நம்ம கேஸ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கலாங்க. கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினோன்னே ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கோங்க. 4 பல் பூண்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேங்க, அதுவும் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து மிளகு போட்டுக்கலாங்க. அதே போல் சின்ன வெங்காயம் 4 போட்டுக்கலாங்க. நம்ம ஒரு பச்சை மிளகாவை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. நம்ம ஓரளவுக்கு வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்ச முருங்கீரையை நம்ம அதில் போட்டுடலாங்க. முருங்கீரையை போட்டு நல்லா நம்ம வதக்கி கொடுக்கணுங்க. முருங்கீரையில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குதுங்க. இதில் வந்து விட்டமின்ஸு மினரல்ஸு நிறைய இருக்குதுங்க. முருங்கீரை எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு கால்சியம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்க. கீரையை வந்து நல்லா வதக்கி கொடுக்கணுங்க. இப்போ வந்து கீரையை மிக்சியில் எடுத்து நம்ம போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், மிக்சி ஜாரில் போட்டுட்டேன். இப்போ வந்து நல்லா ஆறிட்ட உடனே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேங்க நான். இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம இப்போ பாருங்கள், அரைச்சி விழுத வந்து இந்த மாதிரி தாங்க நைஸாக நம்ம அரைச்சிக்கணும். நான் ஏற்கனவே வந்து தோசை மாவு எடுத்து வச்சுருக்கோங்க. அந்த தோசை மாவில் இப்போ நம்ம அரைச்சி வச்ச முருங்கீரை விழுதை நம்ம போட்டுடலாங்க. போட்டு நம்ம நல்லா கலக்கி கொடுக்கலாம். ஏற்கனவே மாவில் நான் உப்பு போட்டு இருக்கேங்க. நம்ம கீரைக்கு தகுந்த மாதிரி தாங்க உப்பு போட்டு வச்சுருக்குறோம். நம்ம இப்போ எல்லாம் வந்து நல்லா கலக்கி கொடுக்கலாங்க. குழந்தைங்களுக்கு நம்ம முருங்கீரை வந்து அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம தோசை செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி கேஸ் மேலே தவா வச்சுட்டு தவா நல்லா காஞ்ச உடனே நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த தோசை இது மாதிரி எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சுகரும் கொலஸ்ட்ராலும் கண்ட்ரோல் ஆகுதுங்க. டெய்லி நம்ம வந்து முருங்கீரை எடுத்துக்கலனாலும் இந்த மாதிரி வந்து தோசை செஞ்சு வாரத்தில் 2 நாள் சாப்பிடுங்க. குழந்தைங்க முருங்கீரையை கொடுத்தா சாப்பிடாதுங்க. இந்த மாதிரி நம்ம தோசையில் நம்ம முருங்கீரை சேர்த்ததே குழந்தைங்களுக்கு தெரியாதுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தோசையை வந்து நல்லா 2 பக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஹெல்த்தியான முருங்கீரை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த தோசைக்கு எதுவும் தொட்டுக்கிறதுக்கு கூட தேவையில்லைங்க. நீங்கள் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா கூட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. தேவைப்படுறவங்க வந்து சட்னி சாம்பார் எது வச்சுருந்து சாப்பிட்லாங்க. டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து வெஜிடபிள் போட்டு குருமா வச்சுருக்கேங்க. நீங்களும் இந்த மாதிரி தோசை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.